மாடர்ன் தியேட்டர்ஸில் நடித்ததுனால எம்ஜிஆருக்கு அவர் நேர்காணார். ஏன்னா எம்ஜிஆருக்கு வாழ்வு கொடுத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ். அறிமுகமானது ஜூபிட்டராக இருந்தால் கூட அவருக்கு வாழ்வு கிடைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரி குமாரி, சர்வாதிகாரி, இது மாதிரி படங்கள் தான் அவர் வந்து ஹீரோவாக மாற்றினார். பெரிய மெகா ஸ்டாராக அவர் மாறினது வந்து அலிபாபா 42 இதில் தான் அவர் மெகா ஸ்டாராக மாறினார். அதனால் மாடர்ன் தியேட்டர்ஸுங்கிறது போது அவருடைய மரியாதையை தனி. உழைக்க வந்த ஆளுக்கிட்ட போய் அவன் தலைவன் ஏற்றுக்கிடாது. அது கூட நான் தமிழினத்துக்கு மரியாதை இல்லை. என்ன சொல்கிறீங்கன்னு நான் ஏற்றுக்கலடா. நடிகனா நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு உதவி பண்ணாருங்கிறதுக்காக நான் அவருக்கு காலம் பூரா நன்றியாக இருக்கேன். அரசியல் தலைவனை ஏற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெளிவாக கிளீனாக சொல்லிட்டேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்ன காலம் பூரா நன்றியாக இருக்கேன். அரசியலுக்கு நீ வராது, அது தமிழன் தான் இருக்கணும். அந்த வெறி தான் எனக்கு வந்து. உயர்ந்த மனிதன் படத்துல சிவாஜிக்கு ஈக்குவலா நின்ட்டார். டேய் அவனை விட்டுடாதடா, அவன் யாரு தெரியுமான்னு சொல்ல வருவார். சிவகுமார் தான் உன்னுடைய மகன்றத சொல்றதுக்கு வருவார். அந்த சீன்ல பிச்சு உதறுவார். புரியுது. அப்ப என்ன ஆச்சுன்னா உயர்ந்த மனிதர்கள் வந்து சிவாஜிக்கு ஈக்குவலான பேரை அசோக். சார் வணக்கம் சார். எஸ்.ஏ. அசோகன் இந்த பழம்பெரும் நடிகர். ஒரு வில்லனா இருப்பாரு, சடனா பார்த்தா காமெடியனா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா ஹீரோவா இருப்பாரு. அவருக்குன்னு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்து இருந்தது. வில்லனுக்காகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து நம்பியார்லாம் இருக்கும்போது எப்படி அவரை தாண்டி இவர் வந்து ஒரு பெரிய வில்லனா மாறினாரு? எஸ்.ஏ. அசோகன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அசோகன் வந்து அவர் சொந்த ஊர் திருச்சி ஏதோ அது. பட் பெரும்பாலான இதில் வந்து அவர் வந்து சேலத்தில் தான் இருந்தார். புரியுது. இன்னும் நான் படித்த பள்ளியில் இருந்த ஆசிரியர்களோடு அவர் கிளாஸ்மேட். அவர் ஓகே. மரிய சூசன் ஒரு ஆசிரியர் எனக்கு இருந்தார், ஜெகராஜன் ஒரு ஆசிரியர் இருந்தார். இவங்க 2 பேர்த்துக்கு, இவங்க 3 பேரும் கிளாஸ்மேட்ஸ். ஓகே. அதனால் அந்த மரிய சூசியை பார்க்குறதுக்கு ஒரு வருவார். அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து அந்த்வான். அந்த்வான் அது அசோகன், அப்படி தான் பேர். அசோகன் தான் அப்புறம் பேர் வச்சுக்கிட்டாரு. அப்போ என்ன இவரை எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, ஔவையார் படத்தில் சோழராஜாவாக வருவார். ஔவையாருக்கு வரவேற்பு கொடுக்குற சீனில் ஒரு சீன் தான் அது. ஆனால் அந்த பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. அந்த ஊர்வலம் ஔவையாரை வரவேற்கிறதுக்கு சோழன் கொடுத்த வரவேற்பு வந்து பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. அதில் சோழராஜா வருவார். அவருன்னு சொல்லி தான் இது பண்ணுவாங்க. அது நாங்கள் ஒரே சந்தோஷம். அப்போல்லாம் சினிமா பைத்தியமாச்சேன் நாங்கள்லாம். நாங்கள் வந்து அசோகனை பார்த்தேன்னாக்கா யார் ராது அப்படின்னு. அப்புறம் தான் வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், இந்த சோழராஜா அவன் யார் தெரியுமாடான்னாரு. என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காருடா. அவன் எங்கள் அப்பா வந்து எல்ஐசியில், அதான் இப்போ எல்ஐசி ஆகிடுச்சு, அப்போ சவுத் இந்தியா கோஆப்ரேட்டிவ் இன்சூரன்ஸ் சொசைட்டின்னு அதனுடைய வைஸ் சேர்மன் எங்கள் அப்பா. அவர் கீழே வருவார். அந்த இதில் வந்து சேலம் இதுக்கு வந்து மேனேஜராக அவர் இருக்கார் பிரான்ச்சுக்கு. என்கிட்ட ஒர்க் பண்ணுறவர் தாண்டா, அவருடைய சன்னு தாண்டா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அது அங்கே அந்த அறிமுகத்தில் வந்து இது மாடர்ன் தியேட்டர்ஸில் இல்லற ஜோதிகர் படிச்சு டிஆர் சுந்தரத்துக்கு சேலத்தை சேர்ந்தவனுக்கு நாங்கள் ஒரு இது கொடுத்துருவோம், அங்கீகாரம் கொடுத்துருவார். அது இல்லற ஜோதிங்கிற படத்தில் தான் அறிமுகம். கண்ணதாசன் வசனம், சிவாஜி ஹீரோ, பத்மினி ஹீரோயின், இவர் வில்லன் மாதிரி கொஞ்சம் பார்ஷியல் வில்லன். அதுதான் அறிமுகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சென்னைக்கு வந்தார். சென்னையில் வந்து சில படங்கள்லாம் பிடிச்சிக்கிட்டு வந்தார். பெருசாக வந்தார். அதில் என்னென்னா மாடர்ன் தியேட்டர்ஸில் நடித்ததுனால எம்ஜிஆருக்கு அவர் நேர்காணார். ஏன்னா எம்ஜிஆருக்கு வாழ்வு கொடுத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ். அறிமுகமானது ஜூபிட்டராக இருந்தால் கூட அவருக்கு வாழ்வு கிடைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரி குமாரி, சர்வாதிகாரி, இது மாதிரி படங்கள் தான் அவர் வந்து ஹீரோவாக மாற்றினது. பெரிய மெகா ஸ்டாராக அவர் மாறினது வந்து அலிபாபா 42 இதில் தான் அவர் மெகா ஸ்டாராக மாறினார். அதனால் மாடர்ன் தியேட்டர்ஸுங்கிறது போது அவருடைய மரியாதையை தனி. மாடர்ன் தியேட்டர்ஸ் அறிமுகங்கிறதுனால அசோகனுக்கு வந்து கொஞ்சம் எம்ஜிஆருடைய கருணைகள் கொஞ்சம் இருந்தது. சிவாஜி நம்ம ஊருக்காரன் அப்படிங்கிறதுனால அவரும் போட்டுக்கிட்டு இருந்தார். அதனால் ஒரு 2 பேர்த்துக்கும் ஈக்குவலான. அப்போ நமக்கெல்லாம் இருந்த வந்து நம்பியார், வீரப்பா, இவங்க தான் நமக்கு வில்லன்கள். விட்டா அப்புறம் அவங்க ராம் சிங்னு ஒருத்தர் இருந்தார். இந்த மாதிரி சில பேர்லாம் மறந்துட்டேன். அவங்கெல்லாம் வந்து இல்லை
ஆர் பாலசுப்ரமணியம், டி பாலசுப்ரமணியம் ரெண்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் தான் அன்றைக்கி பெரிய வில்லன்களாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் எப்படியும் தொந்தியும் தொப்பையுமா வந்து நிற்பாங்க. நம்பியார் ஓரளவுக்கு நல்லா இதாக இருப்பார், ஃபிட்டாக இருப்பார். அசோகன் தான் கொஞ்சம் இளைஞராக வந்து உள்ள நுழைஞ்ச வில்லன். அதில் அவர் கொஞ்சம் புதையல் போன்ற படங்கள்லாம் அவருக்கு பேர் கிடைச்சிது, வந்தார். அப்புறம் நல்லா அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி எல்லாத்துக்கும் காமன் இதாக பார்த்தீங்கன்னா நானுங்கிற படத்தில் அவர் ஒரு வில்லனாக வருவார். மொட்டையை அடிச்சுக்கிட்டு தொந்தி தொப்பையுமா வந்து கடைசியில் வந்து அத்தனையும் வந்து ஒரு ரோபோட்டிக்குங்கிற மாதிரி முடிப்பாங்க, ஒரு மனச்சனே இல்லைங்கிற மாதிரி முடிப்பாங்க. அந்த ரவிச்சந்திரன் அலக்கா ஒத்தக்கையில் தூக்கிடுவார். அதில் தான் டிஃப்ரெண்ட்டு இதில் விட்டுடு அப்படிங்கிற டைலாகெல்லாம் அதில் தான் வந்தது. அப்புறம் இந்த இது சத்தியம் போன்ற படங்களில் ஹீரோவாக பண்ணார். இது சரியாக வரல, சரியாக வரல. அதை இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் காலியானதுக்கு காரணமாக அசோகன் தான். பிரபல நாவல். அந்த நாவலை வந்து இவர் வந்து ஓவர் ஆக்ட் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டார். அந்த நாவல் குமுதத்தில் அது வந்தபோது பெரிய சென்சேஷனல் நாவல். அது படமாக வந்தபோது அசோகனுடைய ஓவர் ஆக்டில் அந்த படம் கொஞ்சம் காலியாச்சு. வைரம்னு ஒரு படம் வந்தது ஹிந்தியில், வந்து விக்டோரியா 203ங்கிற ஹிந்தி படத்தை தமிழில் வைரம்னு எடுத்தாங்க. அது ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம், அதை விட்டுருங்களா, அதை விட்டுருங்க. அதில் வந்து மெயின் ஹீரோவும் ஹீரோயினும் இருந்தாலும் கூட படத்தில் 2 சைடு கேரக்டர் அவங்க தான் படம் பூரா நின்னாங்க. ஹிந்தியில் வந்து அசோக் குமாரும் இன்னொரு பிரபல நடிகரும் அந்த ரோலை பண்ணாங்க. அதை வந்து இதில் தமிழில் வந்து அசோகனும் எம்ஆர்ஆர் வாசோ யாரோ 2 பேரும் பண்ணாங்க. படம் பூரா இவங்க தான் நின்னாங்க. ஜெய்சங்கர் ஹீரோ, ஜெயலலிதா ஹீரோயின். படம் பூரா அசோகனும் எம்ஆர்ஆர் வாசுவும் தான் பூந்து விளையாட்டு போட்டாங்க. அதே மாதிரி இவர் வந்து எம்ஜிஆர் கூட வந்து ஒரு 80க்கும் மேற்பட்ட படங்களை வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப நட்பாமே சார் இவங்க 2 பேரும். எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது அசோகனை பொருளாளராக போட்டுக்கிட்டாரு. அசோக கட்சியில் சேர முடியாது. ஓகே. இன்னும் சொல்ல போனா எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது அசோகன். எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவார். எம்ஜிஆர் கட்சியை உடைக்க போறாருங்கிற மாதிரியான பேச்சு அடிப்படுது. சத்யா ஸ்டுடியோவில் அவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிப்படுது. அப்போ ஒரு நாள் வீட்டில் நான் எங்கள் அண்ணனோட தான் நான் இருந்தேன். எங்கள் அண்ணனை பார்க்கறது வந்துட்டு வெளில வந்து டேட்டா என்ன டேன்னு தான் கூப்பிடுவார். டாக்டர் கொஞ்சம் வாடா அப்படின்னு வெளியில் வேப்ப மரம் ஒன்று இருக்குது, அதுக்கு அடியில் நின்றுட்டு பேசிக்கிட்டு, என்னடா எம்ஜிஆர் பற்றி கேட்டால் அண்ணன் ஒரு மாதிரி இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. தெருவில் எம்ஜிஆர் பின்னாடிலாம் எவன் போவான்னு. என்னடா சொல்கிற நீ, சத்யா ஸ்டுடியோவில் தான் வர்றேன், பாண்டிச்சேரியில் ஆட்சி மாற்றம் நடக்க போகுது தெரியுமா உனக்குன்னாரு. அப்போ டிஎம்கே ஆட்சி. என்ன சொல்கிறேன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காண்டா, அங்கேருந்தான் இப்போ வர்றேன் நான். சீஃப் மினிஸ்டராக இருக்கணும், டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கணும், எம்ஜிஆர்கிட்ட பேசி கட்சி மாறத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தா திமுக இருந்து விலகி அதிமுக முதல் மந்திரி சபாக்கு அமைச்சிட்டாங்க. அண்ணா திமுக ஆரம்பிச்சு. அப்போ நான் கேட்குறேன், சரி எம்ஜிஆரோட சக்தி வாய்ந்தவராக இருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ சேலத்துக்காரன் தானேன்னாரு. ஆமாண்ணே. காவிரி தண்ணி தான் நம்ம குடிக்கிறோன்னாரு. ஆமாண்ணே. அப்புறம் எப்படி ஒரு மலையாளத்தனை ஏற்றுக்கிறது? இப்படியே சொன்னேன். ஏண்டா நமக்கு தலைவன் கூட நம்ம ஊருக்காரர் இருக்கக்கூடாதாடா? பொழைக்க வந்த ஆளுக்கிட்ட போய் அவன் தலைவன் ஏற்றுக்க வேடா நீ? அது கூட தமிழனத்துக்கு மரியாதை இல்லை. என்ன சொல்கிறீங்கன்னு நான் ஏற்றுக்கலடா. அந்த டைமில் ஏறத்தாழ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தார். என்கிட்ட தான் பேசிக்கிட்டே இருந்தார். பொருளாளராக போடுறாங்கிறாரா? என்ன யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ பெரிய சான்ஸ் எல்லாம் கொடுத்து இவ்வளோ பெரிய நடிகரை குழந்தை சேர்த்துனது எல்லாமே அவர் தான். அவரை விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. டேய் நடிகனாக நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு உதவி பண்ணாருங்கிறதுக்காக நான் அவருக்கு காலம் பூரா நன்றியாக இருக்கிறேன். அரசியல் தலைவனாக ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அரசியல் தெளிவாக கிளீனாக சொல்லிட்டார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக என்ன காலம் பூரா நன்றியாக இருக்கு. அரசியலுக்கு நீ வராது, அது தமிழன் தான் இருக்கணும் எனக்கு. அந்த வெறி தான் எனக்கு வந்தது. அந்த வெறி அப்படி பேசி என்னை ஒரு வழியாக ஆக்கிட்டு போயிட்டார். எங்கள் அண்ணா அதிமுக போகும்போது நான் தமிழ்னு பேசிவிட்டு என்ன இப்படி பண்ணால் என்ன அர்த்தம், போட அரசியல் அந்த கதையெல்லாம் நடக்காதுன்னு அவர் போனார்.
நாங்கள்லாம் மாறாமல் நின்னதுக்கு காரணம் கலைஞர் வந்து தேங்காய் சீனிவாசனையும் இவங்களெல்லாம் இது பண்ணார். தேங்காய் சீனிவாசன் எனக்கு உறவுக்காரர், என் மனைவிக்கு நெருங்கிய உறவு. நான் கலைஞர் ஏதோ பேசும்போது ரொம்ப அதிகமாக பேசுனதில்லை, உரிமையாக நான் பேசுனதில்லை, கொஞ்சம் ஏதோ கேட்டார். தேங்காய் சீனிவாசனோட அசோகனை கட்சிக்காக உயிரை விடுறோம், கொள்கை இப்படி போடலாங்க, தேங்காய் சீனிவாசன் பிழைக்கும். ஏன்னா அவர் எடுக்கிற பிள்ளையோ பிள்ளை படத்தில் அசோகனுக்கு சான்ஸ் கொடுக்காம தேங்காய் சீனிவாசன் கொடுத்தார். அப்போ நான் அதை சொன்னேன். கடைசி வரல ஒரு திராவிட இயக்கத்தை விட்டு இது பண்ணல. எம்ஜிஆர் வந்து என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுத்தாரு. நேற்று இன்று நாளை படம் அசோகன் சொந்தத்தில் தயாரிச்சு இப்படிதான் கால் சீட்டில் தொந்தரவு கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. ஏவிஎம் குமரன் புரியுது அவர் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ அவருடைய பேர் அன்பேவா படத்தில் எம்ஜிஆரை போட்டுட்டு அவங்க பட்ட அவஸ்தை பற்றி எல்லாம் ஒரு எபிசோடு ஃபுல்லாக பேசுகிறார். நடிங்க செத்தோன்றார். ஒரு பாட்டு சீனை கூட எடுக்கிறதுக்கு எம்எஸ் சுச்சன் வந்து என்னங்க இந்த மாதிரி வரிகள்லாம் போட்டிருக்கேன், அவருக்கு பிடிக்காதுங்க, அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்ல போகிறார், ஜாக்கிரதைங்கன்னு சொல்ல, இப்படி அந்த அளவுக்கு சினிமாக்காரர்கள்லாம் தொந்தரவு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இதை சொன்னால் என்ன வந்து என்கிட்ட கத்துறாங்க, இது ஏவிஎம் கோவனை சொல்கிறதுக்கு அப்போ யாரை உதைப்பானுங்களா அவனுங்க. புரியுது. அதனால் நடிகனாக நான் ஏற்றுக்கிறேன். நான் நேற்று இன்று நாளை படத்துக்கு ஒரு நாள் என்னுடைய மைத்துணி திருமணம், அந்த திருமணத்துக்கு திருமண அழைப்புதலை கொடுக்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போகிறேன். ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும். அந்த டைமில் அவர் வீட்டுக்கு போகிறேன். போலீஸ் நிற்கிது, 4-5 சேட்டுங்க நிற்கிறாங்க, ஒரு 4 போலீஸுங்க நிற்கிறாங்க, 4 சேட்டுங்க நிற்கிறாங்க. உள்ளே போகிறேன், சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஒரே ஆனால் வாயா உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. என்ன நான் வரேன்னு சொல்ல உள்ள ஒன்றுடி எதுக்காக எதிர்பார்த்தீங்க, வெளில பார்த்தியா அப்படின்னாரு. அடே நான் போலீஸ்லாம் நிற்கிது, என்ன விஷயம் அப்படின்னு. ஜப்தி பண்ணுறான்டா. ஜப்தி பண்ணுறான், வீட்டை ஜப்தி பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, நிற்கிறானுங்க அப்படின்னு. அப்போ நடன டைரக்டர் சலீம், அவர் ஒரு மலையாளி, அவர் உள்ளே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு உள்ளே வந்தார். காட்டிவிட்டான் பார்த்தியா புத்தியை அப்படின்னு. விட்றா பார்க்கலாம், அவன் எவ்வளோ தூரம் போகிறான் பார்க்கலாம். யாரை சொல்கிறீங்க, அவன் தான் அனுப்பிச்சிருக்கான், இதுக்கு மேலே பேச முடியாது. ஆனால் அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தாருன்னா இன்னும் எங்கேயோ வந்துருக்காரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. இந்த பேச்சு பெருசாக வெளியில் பரவன உடனே எம்ஜிஆருக்கு பயம் வந்துருச்சு. ஃபோனை போட்டு அந்த கடனுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கும்போது ஒரு 1 ஹவரில் எல்லாம் சேஞ்ச் ஆகி போட்டு அது சலீம் சொல்கிறோம், பத்தியாண்டா இதை ஹெட்லைன்ஸ் ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு. ஹெட்லைன்ஸ் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் உதவினார் அசோகனுக்கு அப்படின்னு. கடைசி வரலும் போனீங்க. ஒரு பொருளாளராக உன்னை போட்டு ஆச்சு, நீ உன்னை வச்சு தான் நான் கட்சியை நடத்த போகிறேங்கிறது முடியாதுன்ட்டு. போயிருந்தா மந்திரி இந்திரி எதெல்லாமா இருப்பார். 2 படத்தில் கூட நின்று ஐஸ்வரி வேலைன்னு வந்து மந்திரியாக போட்டாருங்க. அவர் எவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து வேண்டாம், என்னுடைய கொள்கையில் நான் தெளிவாக இருக்கேன். ப்ளைனாக சொன்னேன், காவிரி தண்ணியை குடித்தவன்டா, சேலத்துலேயும் திருச்சியிலையும் வளர்ந்தவன், காவிரி தண்ணியிலையும் குடித்து வளர்ந்தவன், தமிழன்ட்டாங்க. இதுதான் அவர் சொன்னது. அந்த லட்சிய வெறிய எனக்கு மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது, என் மனசுக்குள்ளார வந்து ஒரு தமிழன் தான் தலைவனாக இருக்கணுங்கிற ஒரு வெறியை உண்டாக்கி அது ரத்தத்துலாம் சேர்ந்து போய் என் குரோமோசோமில் மரபணுக்கள்லாம் போய் சேர்ந்ததுக்கு காரணம் ஆசை. அந்த வகையில் எனக்கு தனிப்பட்ட இறக்கும்போது அப்போலாம் பெரிய ஹாஸ்பிட்டலாம் கிடையாதுல்ல, ஜிஹெச்சில் தான் அட்மிட் ஆயிருந்தார். இறந்து போவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சாதாரணமாக தான் வந்து இப்போ அட்மிட் ஆனார். 2 இறக்கிறதுக்கு 4 அன்றைக்கி இறக்குறாருன்னா இன்றைக்கி வந்து என்னை பார்க்குறாரு, டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்போ அந்த சமயத்தில் ஏதோ காரணத்துக்காக நான் 2 நாள் லீவில் போயிட்டேன். திரும்பி வரேன், இறந்து போயிட்டேன். கடைசியில் என்ன பார்க்க முடியாது போயிடுச்சு. அப்போ வந்து எம்ஜிஆர் கூட அந்த இரங்கல் வந்து சொல்லியிருந்தார் சார், நல்ல கலைஞரை வந்து தென்னிந்திய சினிமா வந்து இழந்துருச்சு, நான் நல்ல நண்பனை வந்து இழந்துட்டேன்னு வந்து சொல்லியிருந்தார். எம்ஜிஆர் அவர் மேலே உயிரை விட்டார், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அசோகனுக்காக காத்திருந்தார். அவர் சொன்னதே என்னன்னா, சில அரசியல் ரீதியாக அவர் பேசுனதில் சிலதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. திமுகவை விட்டு அவர் அதிமுக ஆரம்பித்த போது அவர் பெருசாக எதிர்பார்த்து 2 பேர்த்த. ஓகே, பாபு சண்முகத்தையும் எங்கள் அண்ணன் ராஜாராமையும். ஓகே, உடனடியாக வந்து சேர்ந்துருவாங்கன்னு எதிர்பார்த்தார். 2 பேருமே போகல.
அது பெரிய அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி. யார் வந்தா என்ன வரலன்னா என்னையா, இவங்க 2 பேரும் எப்படியா என்ன விட்டு விலகலாம்? அப்படி அந்த அளவுக்கு நெருக்கம். எம்ஜிஆர் சேலத்துக்கு வந்தாருன்னா எங்கள் வீட்டில் வந்து ராத்திரி 9 மணிக்கு வருவார். அவர் வந்திருக்காரு தெரிஞ்சாவே எங்கள் வீட்டில் மாடுகள்லாம் இருக்கு. பாலை இது பண்ணி வச்சு இந்த பாலை குடிச்சிடுவார், வீட்டிலே குடிச்சிடுவார். ஃப்ளாஸ்க்கு நிறையா வாங்கிக்குவார். வாங்கிட்டு போயிடுவார். எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாருன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவார். இது சேலத்துக்கு வந்தால் இது எங்கள் வீட்டில் ரிச்சுவல். புரியுது சார். அந்த அளவுக்கு எங்ககிட்ட நெருக்கம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக எங்களை நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் கட்சி ஆரம்பித்தோன்னு அதுக்கப்புறம் அவர் போய் சேர்ந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் கடைசி எங்கள் அண்ணனுக்கு அவர் கொடுத்த மரியாதை மாதிரி யாருக்கும் கொடுக்கல. அவரை தான் இப்போ ஜெயலலிதா படி வெளியே தோர்த்தனா, அது வேற விஷயம். தனக்கு அடுத்த அப்படி வந்து மிக அதிகமான போர்ட்ஃபோலியோ எங்கள் அண்ணன்கிட்ட தான் கொடுத்தாரு. தொழில் அமைச்சர், விவசாய அமைச்சர், வாட்டர் சப்ளை, 3 இலாக்கா. எம்ஜிஆருக்கு அடுத்த அப்படி மிக அதிகமான இலாக்காக்களை வச்சிருந்தது எங்கள் அண்ணனும் வி சாமிநாதன் 2 பேர் தான். அந்த அளவுக்கு இருந்தது. நான் கடைசி வரலையும் ஏற்றுக்கல. அது எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். சில சமயங்களில் சொல்லுவார், நான் வீட்டில் ஒருத்தனை வச்சிருக்கியா மாதிரி என்னை பற்றி சொல்லுவது, அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு. சில விஷயத்துக்கெல்லாம் இந்த ஈழத்தோ போராட்டத்தில் வந்து அவர் நிறைய என்னை பயன்படுத்தினார். புரியுது. எங்கள் அண்ணன்கிட்ட பேசுவார். பேசிட்டு, நான் வீட்டில் ஒருத்தனை வச்சுருக்கீங்களா, அவனை அனுப்புங்க அப்படின்றாரு. நான் தான் போயிட்டு வந்து தகவலாம் சொல்லுவேன். சிலதெல்லாம் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு, இந்த இன்னைக்கு வந்து ஜெயிலில் இருக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். எம்ஜிஆர் தான் அசோகனுக்கு வந்து கல்யாணமே வந்து பண்ணி வச்சாராங்க. அவங்க மனைவி வந்து பிராமண சமுதாயத்தை சார்ந்தவங்க. அப்போ அவங்க காதல் கல்யாணம் வீட்டில் ஒத்துக்கல. அப்போ வந்து சென்னையில் தான் இங்கே ஒரு சர்ச்சில் வந்து கல்யாணம் பண்ணாங்க. அந்த பசங்களான கிறிஸ்துவனா தான் வளர்த்துனாங்க. ஆமாம். அது அவர் மகன் வந்தான் சரியா எடுபட்டு, வின்சென்ட்னு நம்ம பேர். ஆமாம். சரியா எடுபட்டு. அதனால் அசோகன்லாம் வந்து நடிகர்களாக நான் பார்த்ததை விட எங்களுடைய இப்போ உறவினர்களாக தான் நான் பார்த்துருக்கேன். உறவினராக பார்த்தது மாத்திரம் இல்லாமல் எனக்கு ஒரு மானசீக குருவாக நான் பார்த்துருக்கேன். அதே தான் எம்ஆர் ராதா. புரியுது. ஒரு லட்சியவாதிக்கு என்ன ஆகுங்கிறதுக்கு அவர் லட்சியங்கள் மாத்திரமே வாழ்க்கைக்கு இது. ஆனால் அவர் பணத்துக்கு கஷ்டப்படல எம்ஆர் ராதா. அவருக்கு எல்டான்ஸ் ரோடு அந்த ஒட்டி அந்த வேலு மிலிட்ரி ஹோட்டல் இருக்குது, அந்த வரிசையில் இருக்கிற அத்தனை பங்களாவும் அவருக்கு. புரியுது. அதே மாதிரி அசோகா அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், ஓரளவுக்கு தான் சம்பாதிச்சாரு. நேற்று நாளைய வந்து அவ்வளவு ரகலைக்கு பிறகு நல்லா ஓடிச்சு. பெரிய வசூல் ஆச்சு. வசூல் நல்லா வந்தது, நல்லா ஓடிச்சு. அவருக்கு இந்த பாடல்கள்லாம் ரொம்பவே பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு வந்து சொல்லுவாங்க சார் அசோகனுக்கு வந்து. அப்போ அந்த கால் ஊனமா வந்து ஒரு பாட்டில் வந்து சட்டி சுட்டுதான் கடைசி வரை மனைவி யாரோ அந்த மாதிரி ஒரு பாட்டு, வரை மனைவி வீடு வரை யாரோ அதை இதெல்லாம் அந்த ஆலைமணி படத்துல இந்த சட்டி சுட்டதெல்லாம் சிவாஜி பாடுறது. இவரது வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, கடைசி வரை யாரோ அந்த பாட்டு. பாரடி பண்ணு பைத்தியமானது கொஞ்சம் அந்த பாட்டு. மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள் வரிசையா வல்லவன் ஒருவன் இருவல்லவர்கள் எல்லாத்திலையும் அவர் தானே வில்லன். அதுல ஒரு கவாலி பாட்டு மனோகரா அவர் சேர்ந்து பாடுவாங்க. பாரடி பண்ண கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் துடிக்குது மஞ்சம் அப்படின்னு சொல்லி மனோகரா அவர் வந்து இது பண்ணி பிரமாதமா பண்ணுவாங்க 2 பேரும். வல்லவன் ஒருவன்ல அது பெரிய ஹைலைட். அது இருவல்லவர்கள் படம். இன்னொரு பாட்டு கூட ஒண்ணு வரும் சார், 1000 பாடலில் உன் பாடலில். அது எந்த படம்? அதுவும் வல்லவனுக்கு வல்லவன் தான். அது அதுல ஹீரோவா வருவார். ஆமா, ஹீரோ. அது 1000. அப்போ காலேஜில் குளிக்கிறதுக்கு போனோம்னா நாங்கள் பாடுற பாட்டு தான். தண்ணியை திறந்து விட்டுட்டு 1000 பார்வையில் தண்ணி கொடுத்தோம்னா இந்த குளிரில் பச்சை தண்ணியில் தானே குளிப்போம். ஹாஸ்டலில் சுடு தண்ணிக்கெல்லாம் வந்து கடுமையான குளிரில் கூட. அப்போ அந்த இந்த பாட்டை பாடி அந்த உடம்பை ஹீட் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுவோம். அது ஒன்று. அப்புறம் இந்த அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே, அது அந்த மியூசிக்கோடு பாடுவோம்.
அவள் பறந்து போனாள். அப்ப தண்ணி ஊத்துரும் குடிச்சிட்டு. அதே மாதிரி இந்த சாமி பாட்டு இப்ப எல்லாமே முருகருக்கு போடணும். இந்த சரவண பொய்கையில் அதுல ஹீரோயின் பாடுவாங்க சத்தியம் படத்துல. அதுவும் இவர் படத்துல தானே சொல்லுவாங்க. இவர் படத்துல தான். அதுல வந்து அவள் இவள் தானா இவள் அவள் தானா தனியா வருவாய் அப்படின்னு மனக்கனிவான இளங்கண்ணியை கண்டால் மனம் மாறமாகும். அந்த பாட்டெல்லாம் பிரமாதமான சூப்பர் ஹிட் பாட்டு. அதே மாதிரி ஒரு வாய்ஸ் டோனுக்குன்னே சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து அவரே ஒரு பாட்டு பாடினாரு. இறந்தவனை சுமந்தவனை இறந்துட்டான், இறந்து போக மறந்துட்டான் அப்படின்னு. இரவும் பகலும் படம். ஆமா கரெக்ட். இல்லற ஜோதிக்கு பிறகு அவருக்கு வந்து பெரிய ஹிட்டாக வந்தது வந்து இரவும் பகலும். அதை எடுத்து ஜோசப் தடியத். இவர் கிறிஸ்டியன், அவரு கிறிஸ்டியனுக்கு முறையில் இரவும் பகலும் அவர் ஜோசப் தடியத் எடுத்த ஒரு 4-5 படங்கள். வீர திருமகன், இது விஜயபுரி வீரன். விஜயபுரி வீரன் இவர் ஒரு வில்லன், ஒரு ஹீரோவில் இன்னும் ஒருத்தர். ரெண்டுமே ஜோசப் தடியத். 3 மஸ்கட்டீஸுங்கிற படத்தை எடுத்தாங்க. அதெல்லாம் பெருசா. அதே மாதிரி இவர் கல்யாணம் வந்து இங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணதுனால ஜெய்சங்கர் அவர் கூப்பிட்டு விருந்து வச்சுதான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஜெய்சங்கர் பாதி சேலம். ஆமா, அவங்க அப்பா சேலத்துல தான் மேஜிஸ்ட்ரேட்டா. ஏதோ ஒரு துணிவை துணின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுல இருந்து மாப்பிள்ள அந்த சொல்ற டோனுக்கே பெரிய ஃபேன்ஸ் இருப்பான்னு சொல்லுவாங்க. துணிவை துணை படம் வந்த போது தான் அந்த ப்ரொடியூசர் ஒரு அடையாளம் தெரியாத ப்ரொடியூசர் அவர் எடுக்கிறாரு. ஹெலிகாப்டர் சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன சீன்னா கார் போகும், அதுல வந்து அந்த ஹெலிகாப்டர் மேல வந்து அந்த கார் டாப் மேல உட்காந்துட்டு போற மாதிரி எல்லாம் எடுத்தாங்க. எம்ஜிஆர் சிவாஜி என்ன ஆடி போயிட்டாங்க. என்னடா நாம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படம் சேலத்துல இருந்து எடுத்து விட்டோம். கலர் படம் அப்படி ஓடிச்சு. அப்பதான் அந்த ப்ரொடியூசர் யாரும் தேடி பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க. அவருக்கு சமாளிச்ச இவங்களெல்லாம் வச்சு எடுக்கல. ஜெய்சங்கரோட அவர் நின்று போயிட்டார். அந்த ப்ரொடியூசர் பேர் மறந்துட்டார். அவரு அந்த துணிவே துணை வந்து பெரிய பெரிய ஏவிஎம் இவங்கெல்லாம் வந்து தடுமாறிட்டாங்க. ஏன்னா நாமெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான படமா, பிரம்மாண்டமான படமா எடுத்திருக்காங்க. அப்படி சவால் விட்ட படம். அசோகனுக்கு இப்ப இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ஜீனியா வந்து வந்திருப்பாரு. இந்த இது அலாவுதீன் அவர் போட்டாங்க. குசூர் அந்த சொல்ற டைலாக்கா இருக்கட்டும். அதே மாதிரி இவர் இந்த இவர் நடிச்ச அந்த கேரக்டர்லாம் இவர் மட்டும்தான் நடிக்க முடியும். ஸ்டைலு விட்டுடு அந்த ஸ்டைல் அது ஒரு அவருக்குன்னு தனி பாணி ஒண்ணு ஆரம்பிச்சிட்டாரு வச்சுக்கிட்டு. அதே மாதிரி ஆக்ரோஷமா பேசுறதுலாம் இவரை தாண்டி யாராலும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கந்தன் கருணையில வந்து சூரபத்மனவா எல்லாத்த விட என்னன்னா அவன் உயர்ந்த மனிதன் படத்துல சிவாஜிக்கு ஈக்குவலா நின்ட்டார். டேய் அவனை விட்டுடாதடா, அவன் யாரு தெரியுமான்னு சொல்ல வருவார். சிவகுமார் தான் உன்னுடைய மகன்றத சொல்றதுக்கு வருவார். அந்த சீன்ல பிச்சு உதறுவார். புரியுது. அப்ப என்ன ஆச்சுன்னா உயர்ந்த மனிதர்ல வந்து சிவாஜிக்கு ஈக்குவலான பேரை அசோகன். அந்த கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர். கர்ணன் படத்துல கூட நடிச்சிருப்பாரு. கர்ணன் படத்துல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருந்தது. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். பட் அந்த படத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு. அந்த படமே வந்து பிரச்சனை வந்தது என்னன்னாக்கா சிவாஜி ஆகட்டும் அசோக் ஆகட்டும் எல்லாருமே ஓவர் ஆக்ட் பண்ணாங்க. புரியுது. அதுதான் எரிச்சல் உண்டாக்குச்சு. சக்தி லீலைன்னு ஒரு படத்துல கூட அந்த பண்டாசுரனா வந்து நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அவருடைய இறுதி காலகட்டம் வந்து எப்படி சார்? இறுதி காலம் ஆனதுக்கு அப்புறம் பொருளாதாரத்துல எல்லாம் அவர் ஒன்றும் இது பண்ணல. படத்துல வந்துகிட்டு இருந்தாரு. அந்த காலப்போக்கில் வந்து வில்லன்கள்லாம் மாறி போன போது அந்த பட தொய்வுகள்லாம் இதாக எம்ஜிஆர்லாம் அரசியலுக்கு போயிட்டாங்க. சிவாஜி எல்லாம் நடிகரை குறைச்சிக்கிட்டாரு. ஜெமினிலாம் இல்லாமல் அவங்க கால நடிகர்கள்லாம் போக ஆரம்பித்த போது இவருக்கும் அந்த தொய்வு வந்தது. அதுக்கு அவர் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் வந்து குடும்பத்தை நல்லா வச்சுக்கிட்டாரு, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு. நல்லபடியாக பொருளாதார ரீதியில் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. அதனால தான் அவர் நிம்மதியாகவே இருந்தார். அவருடைய கடைசி படமா நான் பார்த்து இந்த ஆட்டுக்கார அலமலை படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. அவராக இருந்தார். எனக்கு அவர் தான் இருந்திருப்பாரு. ஆடுறா ஓடுறா அதில் சுள்ளிராஜன் தான் பெருசா வருவார். தேவர் பிலிம்ஸ்ல தேவருக்கு இது ஆஸ்தான நடிகர் இல்லை. எம்ஜிஆருக்கு தாய் சொல்லை தட்டாத படத்துல வந்து 2 பேரும் சிவா எம்ஜிஆர் அசோகனும் ஈக்குவலா எல்லாம் நடிப்பாங்க. ஈக்குவல் ரோல் கண்டினியூஸா எல்லா படத்துலயும் அவர் இருந்தார். ரொம்ப நன்றிகள் சார். அசோகன் சார் பத்தி தெரியாத பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நன்றி சார்.